என்ன ஆசனம் பார்த்தோம் லாஸ்டா? தனுராசனம் முடிச்சிட்டோம். 7 ஆசனமா? இன்னைக்கு பிராணாயாமம் கத்துன்னு போனோம். அந்த பிபி அல்சர் இருக்கிறவங்க எல்லாம் செய்யாம இருக்கிறாங்க, ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. போன வாரமே அவங்களுக்கு பிராணாயாமம் சொல்லி கொடுத்து பிராணாயாமம் அவங்க செய்யலாம். அல்சர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க செய்யலாம். கண்டிப்பா சொல்லி கொடுன்னு பார்த்தோம். நேற்று போன வாரம் சொல்ல முடியல. நேத்துன்னு சொன்னா நீங்க போன வாரம் எடுத்துக்கோங்க. சரி சரி இப்படி பேசிடுவேன், சாணம் வந்துடும் நேத்துன்னு சொல்லிடுவேன். அவருக்கு இது கூட தெரியல பேர் எவ்வளவு மக்கா இருக்கிறான்னு நினைச்சுக்காதீங்க. அது போன வாரம் அது பேசும்போது அது ஃப்ளோல வரும். போன வாரம் சொல்லி கொடுக்க வேண்டியது அது மிஸ் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சுன்னு விட்டுட்டோம். இன்னைக்கு கத்துக்கணும். யோகாசனம் பிராக்டிஸ் பண்ணிட்டு பிராணாயாமம் 2 பிராணாயாமம் கத்துக்கணும் போவோம். சரியா? பாத்துக்கோ. கொஞ்சம் வேகமா போலாமா? ஸ்பீடா போலாம். இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் வேகத்துக்கு போப்போம். எல்லாம் ரெடியா? வண்டி குழுங்க, ஆடாம பண்ணும், உட்காந்து வண்டி வேகமா போது குழுங்க இல்லையா, உடம்பு கொடுங்காம உட்காரும். இன்னைக்கு 3 ஆசனம் பார்க்க போறோம். அந்த 3 ஆசனம் பேர் என்ன அப்படின்னா, 1 சர்வங்காசனம். சர்வங்காசனம். 2வது ஹலாசனம். 3வது மச்சாசனம். இந்த 3 ஆசனம் நீங்க பார்க்க போறோம். நான் போன வாரம் நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்தேன். அதாவது இன்வெர்ட் போஸ், தலைகீழா ஒரு பயிற்சி செய்யும் போது அபரிமிதமான பலன்களை நாம அறுவடை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்திருக்கோம். அப்போ அதை செய்யறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இன்னைக்கு நம்ம அதை கத்துக்க போறோம். சரியா? இப்ப முதல்ல நம்ம சர்வங்காசனம் எடுத்துக்கிறோம். சர்வங்காசனமா என்ன? அது அப்படியே பிரிச்சு எழுதும்போது சர்வம் அங்கம் ஆசனம். சர்வம் அப்படின்னா அனைத்தும் சொல்றோமா இல்லையா? சர்வம் சக்தி மயம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்வம் சக்தி மயம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுக்கவே யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறா? இந்த பிரபஞ்சம் முழுக்கும். இந்த பிரபஞ்சம் முழுக்கவே ஆட்சி செய்பவள் சக்தி, அதாவது ஆதி பரா சக்தி, பெண் சக்தி. அதனால என்ன சொல்லுவோம்? சர்வம் சக்தி மயம், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. எவ்வளவு பெரிய, அதாவது எல்லையே இல்லாத இந்த பிரபஞ்சத்தை 2 வார்த்தையில அழகா கொண்டு வராங்க. அகிலாண்ட கோடி. இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லை ஏதாவது இருக்கா? எல்லையே இல்லை, எல்லையே இல்லை. ஆனா அத 2 வார்த்தையில ரொம்ப அழகா கொண்டு வந்துருக்காங்க பாருங்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. முடிஞ்சது. அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆட்சி செய்தவள் அன்னை ஆதிபரா சக்தி. அதான் சொல்லுவாங்க சர்வம் சக்தி மயம். அப்ப சர்வம்னா அனைத்தும். அங்கம் அப்படின்னா உறுப்பு. அங்கம்னா உறுப்பு. ஆசனம்னா பயிற்சி. அப்ப இத பொருள் என்ன? சர்வங் ஆசனம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனைத்தும் உறுப்புகளுக்குமான பயிற்சி. முடிஞ்சு போச்சு. இதான் பதில். அனைத்து உறுப்புகளுக்குமான பயிற்சி. இது நம்ம என்ன சொல்றோம்? சர்வங்காசனம் சொல்றோம். இந்த ஆசனத்துக்கு என்ன சொல்றோம்? அதுக்கு ஒரு பேர் இருக்கு. குவீன் ஆஃப் ஆசனா அப்படின்னு பேரு. என்னது? இந்த சர்வங்காசனத்துக்கு குவீன் ஆஃப் ஆசனா, அதாவது ஆசனங்களின் ராணி. மொத்தம் நான் எத்தனை ஆசனங்கள் சொன்னேன்? மொத்த ஆசனங்கள் எத்தனை? 80 முழுசா சொல்லுங்க. 84 லட்சம். ஏன் 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கு? இந்த பூமியில 84 லட்சம் ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்போ ஆதியோகி என்று சொல்லக்கூடிய, அபயோகி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் என்ன பண்ணிருக்காரு? 84 லட்சம் ஆசனங்களை உருவாக்கி கொடுத்தாரு. அப்ப அந்த 84 லட்சம் ஆசனங்களுக்கும் குவீன் ஆஃப் ஆசனா, ஆசனங்களின் ராணி
அது வந்து சர்வங்காசனம். இந்த ஒரு ஆசனமே போதும் 84 லட்சம் ஆசனங்கள் என்ன செஞ்சீங்களோ அது பலன் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்ப குயின் ஆஃப் ஆசனான்னு ஒண்ணு இருக்கும் போது கிங் ஆஃப் ஆசனான்னு இருக்குமா வேண்டாமா? ஆரம்பிச்சிட்டாங்க. கிங் ஆஃப் ஆசனா ஒண்ணு இருக்கணும், அப்படித்தானே? அப்ப கிங் ஆஃப் ஆசனானா என்ன? ஆசனம் ராஜா. அந்த ஆசனத்துக்கு பேர் வந்து சிரசாசனம் பேரு. என்ன பேரு? சிரசாசனம். கிங் ஆஃப் ஆசனா, ஆசனங்களின் அரசன். இந்த ஒரு ஆசனம் செஞ்சாலே போதும், சிரசாசனம் ஒண்ணு செய்தாலே போதும், நோய்ங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. ஒரு மனிதனோட வாழ்க்கையில நோய், குறைபாடு அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. அப்ப அந்த ஆசனம் எப்படிப்பட்ட ஆசனமா இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். சிரசாசனம்னா என்னன்னா, நாம நிக்கிறோம் அப்படின்னா, சிரசாசனம்னா என்ன அப்படின்னா, நம்ம நிக்கிறோம் அப்படின்னா கால் பாதங்கள் பூமியில தொடர்பு கொண்டு இருக்கு, தலை ஆகாயத்தோட கனெக்ஷன் இருக்கு. இது அப்படியே ரிவேர்ஸ்ல இன்வெர்ட் போஸ். நான் எப்படி நிக்கிறேனோ அப்படியே என்ன பண்ணும், தலைகையா இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து சிரசாசனம் பேரு. இந்த ஒரு ஆசனமே மனிதனுக்கு வரக்கூடிய வியாதிகளையும் வேரோடு சரி செய்துவிடும். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை படுத்த சக்தி வாய்ந்த ஆசனம். அதுதான் என்ன சொல்லுவாங்க, நீங்க யோகாவுக்கு போறீங்கன்னு சொன்னா கேள்வி கேட்பாங்க, உங்க யோகா சென்டர்ல சிரசாசனம் சொல்லி தராங்களா அப்படிதான் கேள்வி கேட்பாங்க. நீங்க யோகாவுக்கு போறது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா உங்க யோகா சென்டர்ல சிரசாசனம் சொல்லி தராங்களா அப்படிதான் கேட்பாங்க. நீ சிரசாசனம் செய்வியா அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆசனம். ஆனா இதுல என்ன ரிஸ்க் அப்படின்னா, சிரசாசனம் யாருமே செய்யக்கூடாது. எப்படி இருக்கு பாருங்க, ஒரு 1000 கோடி ரூபாய் புதையில போய் நீங்க எடுக்க போறீங்கன்னா ஈஸியா போய் எடுத்துட்டு வர முடியாது. 1000 கோடி ரூபாய் புதையில எடுக்க போறீங்கன்னா அதுக்கான நியூட்டன் தேர்ட் லா வந்து அந்த இடத்துல என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். அப்படித்தானே? அதுக்கான விலையை கொடுத்துதான் நீங்க அதை அடைய முடியும். அது அந்த இந்த ஏதோ விக்ரம் படத்துல அந்த தங்கம் மலை மாதிரி ஒரு படம் வந்து என்ன பண்ணது, தங்கலாம் தானே அது. அதுல வந்து அந்த தங்கத்தை அடையிறதுக்காக அவங்க எவ்வளவு போராடுறாங்க பாரு. அதான் நியூட்டன் தேர்ட் லா. ஒரு பெரிய மலையே, தங்க மலையே வந்து எடுக்கணும்னா அதுக்குரிய விலையை கொடுத்துட்டு சந்திச்சுட்டு, உயிர் இழப்பா இருந்தாலும் சரி அதை சந்திச்சுட்டு தான் போய் அதை அடைய முடியும். அந்த மாதிரி இந்த சிரசாசனம் சொல்லும் போது எந்த அளவுக்கு பலன்களை வந்து உள்ளடக்கி வச்சிருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தையும் உள்ளடக்கி வச்சிருக்கு. அதனால சிரசாசனத்தை செய்யக்கூடாது. சரி, சிரசாசனம் செஞ்சா என்ன ஆபத்து அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் இல்ல 3 வருஷம் அதிகபட்சம் இந்த சிரசாசனம் செஞ்சீங்கன்னா பக்கவாதம் வந்து மரணம் அடைவார். பக்கவாதம் வந்து மரணம் அடைவார். இதான் ரிஸ்க் அதுல இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர் 40 வருஷமா சிரசாசனம் செஞ்சார். நம்ம யோகாக்கே வந்துட்டு போனார். சிரசாசனம் 40 வருஷமா செஞ்சு பார்க்கின்சன் நரம்பு நடுக்கு நோய் வந்துட்டு இப்ப அந்த நரம்பு நடுக்கு நோய்க்கு மருந்து சாப்பிட்டு இருக்காரு. எப்போ ஸ்ட்ரோக் வரும்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். மருத்துவர்கள் உங்களுக்கு எப்போ ஸ்ட்ரோக் வரும்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து அந்த பார்க்கின்சனுக்கு நீங்க ஒரு மெடிசன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிரசாசனத்தை எடுத்து நிறுத்திட்டாரு, செய்யக்கூடாது. நேரு செஞ்சார், சிரசாசனத்தை நேரு செஞ்சார். அவர் நடந்தாருன்னா அவரோட பிஏ செக்யூரிட்டில என்ன பண்ணணும், ஓடணும். அப்படி ஒரு சுறுசுறுப்பு, அப்படி ஒரு உத்வேகம், அப்படி ஒரு ஆற்றல், அப்படி ஒரு எனர்ஜி, அப்படி ஒரு சக்தி, சூப்பர் பிரெயினா மாறும் உங்க மூளை. சிரசாசனம் வந்தா சூப்பர் பிரெயினா மாறும். அவர் நடந்தாருன்னா பின்னாடியே ஓடலாம். அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பு, அப்படி ஒரு வேகம், துடிப்பு. ஆனா அவர் இறந்தது பக்கவாதம் ஒண்ணு. அதனால சிரசாசனம் செய்யக்கூடாது, அது ஆபத்தானது. இது ஆசனங்களின் அரசன் அப்படின்னு.
ஆனா அந்த சிரசாசனம் எந்த அளவுக்கு பலன்களை வாரி வழங்குமோ அதே அளவுக்கு பலன்களை கொஞ்சம் கூட குறையாம அப்படியே வாரி வழங்கக்கூடிய ஆசனம் தான் வந்து சர்வங்காசனம். சர்வங்காசனம் செய்யலாம், கொஞ்சம் கூட பலன்களை குறைக்காம வாரி வழங்கக்கூடிய ஆசனம் இந்த சர்வங்காசனம். இந்த சிரசாசனம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு பல உதாரணங்கள் சொன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியுதுதான் சொல்லணும். இந்த நான் கடவுள் அப்படின்னு ஒரு படம், ஆர்யா நடிச்ச படம். அதுல அவர் வந்து அந்த அறிமுக சீன், இந்த ஓப்பனிங் ஷாட், அவர் அறிமுக சீனே வந்து எந்த ஒரு போஸ்ல தான் காட்டுவாங்க. அது என்ன போஸ்? அது ஒரு ஆசனம் செஞ்ச மாதிரி தான் காட்டுவாங்க. ஆர்யாவை ஃபர்ஸ்ட் டைம் அந்த சீன்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது ஒரு ஆசனம் செஞ்ச மாதிரி தான் காட்டுவாங்க. தலைகீழா இருப்பாரு, நெத்தில அப்படியே ரத்தம் வடியும், பத்மாசனம் போட்டு சிரசாசனம். அவரு 2 ஆசனம் சேர்த்து செய்யறாரு. அதுக்குள்ள 2 ஆசனம், சிரசாசனம் தலைகாணிக்கிறது. அவர் பண்ணது பத்ம சிரசாசனம் பேரு. பத்மாசனம் போட்ட நிலையில சிரசாசனம், டபுள் ஆசனம், 2 in 1 ஆசனம், 3 in 1 ஆசனம், 4 in 1 ஆசனம். ஒரு ஆசனத்துக்கு 4 ஆசனம் மிக்ஸ் ஆயிருக்கும், ஒரு ஆசனத்துல 3 ஆசனம் மிக்ஸ் ஆயிருக்கும், ஒரு ஆசனம் 2 ஆசனம் மிக்ஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க ஒரு ஆசனம் செய்யறதுக்கே என்ன பண்றீங்க? இந்த பெரிய இமயமலையை திருப்பிட்டேன் அப்படின்னு வந்து குதிக்கிறீங்க. சரியா? எனக்கு வந்துச்சு இந்த ஆசனம், எனக்கு இந்த ஆசனம் செய்ய வந்துச்சு, அப்படி பெரிய ஒரு சாதனை பண்ணிட்ட மாதிரி குதிக்கிறீங்க. ஆனா 3 ஆசனம் 4 ஆசனம் மிக்ஸ் பண்ணி சேர்த்துலாம் இருக்கு. அவர் செஞ்சது பத்ம சிரசாசனம். அந்த அந்த ஆசனம் செய்ய வைக்கிறதுக்காக அவருக்கு பிராக்டிஸ் வந்து 6 months. எத்தனை மாசம்? 6 மாத பயிற்சி, யோகாசன பயிற்சி. அதுக்கு அந்த ஆசனம் செய்யறதுக்கு என்னெல்லாம் கட்டுப்பாடு, எதெல்லாம் இருந்தா தகுதி, என்னெல்லாம் இருந்ததுன்னா இந்த ஆசனம் செய்யறதுக்கு தகுதி. முதல் விஷயம், முதல் தகுதியே, சிரசாசனம் செய்யறதுக்கான முதல் தகுதியே பிரம்மச்சாரியா இருக்கணும். அப்பவே முடிஞ்சு போச்சு. அப்ப செய்ய முடியாது, புரிஞ்சு போச்சு. பிரம்மச்சாரியா இருக்கணும், அதாவது திருமணம் ஆகாதவரா இருக்கணும். 2வது சைவ உணவு சாப்பிட்றவரா இருக்கணும், சைவ உணவு. 3வது அந்த ஆசனம் செய்யறதுக்கான அந்த உடல் தகுதி, அதாவது இளைஞரா இருக்கும். ஒரு யங்ஸ்டரா இருந்தா செய்யணும். அதை இவங்களாம் செய்யலாம், அவங்களாம் செய்யலாம். கொஞ்சம் வயசு 45 வயசு மேல இருக்கலாம் செஞ்சீங்கன்னா திடீர்னு ஒரு பக்கம் இழுக்கும், ஸ்ட்ரோக் வந்துடும், செய்யும்போது ஸ்ட்ரோக் வந்துடும். அப்ப அந்த 6 மாசம் அவருக்கு பயிற்சி கொடுத்துட்டு சைவ உணவுகள், அந்த பிரம்மச்சரிய கட்டுப்பாடு, இதெல்லாம் அவருக்கு கொடுத்து அவருக்கு 6 மாசம் பிராக்டிஸ் கொடுத்து அந்த சீனை வந்து என்ன பண்ணாங்க, எடுத்தாங்க. அது எவ்வளவு ஷார்ட், அது எவ்வளவு நேரம் ஷார்ட்? நான் ஒரு நிமிஷம் இருக்குமா ஷார்ட்? 1 நிமிஷம் ஷார்ட்டுக்கு 6 மாசம் பயிற்சி அவருக்கு. ஆக்சுவலா அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமானவர் யாரு? அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணவர் யாரு? அஜித் குமார். அப்படியே ஆர்யாவோட அந்த தோற்றத்தை அப்படியே அஜித் குமார் மேல வச்சு பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். அவர் கலருக்கு, அந்த முடிக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆர்யாவுக்கும் நல்லா தான் இருக்கும். ஆர்யா அந்த ரோலை சூப்பரா பண்ணிட்டாரு. அந்த ரோல் ஆர்யாவை தான் முடியுன்ற மாதிரி நடிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் எனக்கு ஆர்யானா அந்த அளவுக்கு தெரியாது, பிடிக்காது. ஆனா அந்த படத்துல பார்க்கும்போது ரொம்ப இவ்வளவு அழகு, இந்த கேரக்டர் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு அறிஞர். ஆனா அந்த படத்தை நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமானவர் யாருன்னா அஜித் குமார். பாலா வந்து உங்களோட ஓப்பனிங் ஷாட்ல காட்டும் போது இந்த ஆசனம் செய்யற மாதிரி தான் நம்ம காட்டுவோம். அதான் அப்புறம் கதையை சொல்லிட்டாங்க. ஆனா அதுல இந்த ஃப்ரேம்லாம் வரும்ன்றதுலாம் சொல்ல தேவையில்ல, சும்மா ஒரு அவுட்லைன் சொல்லுவாங்க, ஓகே பிடிச்சிருக்குன்னு சைன் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த சின்ன சின்ன அந்த திரைக்கதை, அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. அது அப்போ அந்த அந்த டைரக்டரோட கற்பனையில வரக்கூடிய விஷயம், ஸ்கிரிப்ட் எடுத்து செய்வாங்க. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து சிரசாசனம் செய்யற மாதிரி தான் அப்படின்னு சொன்னவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லா யோகா அணுகுலையும் போய் விசாரிச்சுட்டு
ஷாலினி வந்து ரொம்ப டேலண்டான ஒரு பெண். மனைவினா அந்த மாதிரி அமையணும். எப்படி அமையணும்? கணவனை வந்து உள்ளங்களை வச்சு பார்த்துக்கிற தாங்கிக்கிற மாதிரி ஒரு மனைவி அமையணும். கணவனை உள்ளங்களை வச்சு பார்த்துக்க தெரியும். அந்த மாதிரி மனைவி வந்து சந்தோஷம் தான், நல்லதுதான், ஜெயிச்சிருவாங்க லைஃப்ல. ஆனா வந்து பல ஆண்கள் வந்து பியூன் வேலை பாக்குறீங்க வீட்டுக்கரமாவுக்கு, அது வேற விஷயம். செக்யூரிட்டி வேலை பாக்குறீங்க, சரி இருக்கட்டும், சிரிக்கிறாரு. உண்மையை சொன்ன சிரிக்கிறாரு. கணவனை வந்து உள்ளங்கையில தாங்க விடுது பெண்கள். அவரோட ஆரோக்கியம், அவரோட உடல், அவரோட எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்து விடுறது பெண்கள் தான். ஆனா இன்னைக்கு வேற விஷயமா இருக்கு. சரி இருந்துட்டு போட்டோம், ஈகோ தான் உங்களை வெடிக்குது. சரி இருக்கட்டும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களை மாத்திக்கிற வழியை பார்க்கணும். அப்ப ஷாலினி எல்லாம் வந்து கேட்டு எல்லாத்தையும் விசாரிச்சு, டாக்டர் கன்சல்டிங், யோகா குருமாரோட கன்சல்டிங் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு இந்த சீன்ல நடிக்காதீங்கட்டான். நடிக்காதீங்க, இது வேண்டாம், இந்த சீனை வந்து மாத்த சொல்லுங்க அப்படின்னு வந்து பேசி பார்த்தாங்க. பாலா வந்து டைரக்டர்னா டைரக்டர், அவர் வச்சாருன்னா வச்சதுதான். அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த சீன் உள்ள அந்த ஷாட்ல கொண்டு வந்துருவாரு, விட மாட்டார். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற ஆள் கிடையாது. இல்ல இதுதான் ஹீரோவுக்கான சரியான ஒரு சீனு, இதையே மாத்திட்டுனா அது நல்லா இருக்காது அப்படின்னு போது, அப்ப நான் இந்த படத்துல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் விலகிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஆரியா பிடிச்சாங்க. அவர் ஏன் விலகினாரு? அந்த சீன் நடிக்காம, ஏன் அந்த சீன்ல நடிக்காம விலகிட்டாரு? நீங்க சொல்லுங்க. மேரிட் ஆனவரா? சரி, அதான் 6 மாசம் பயிற்சி கொடுக்க போறாங்க, கட்டுப்பாடு சொல்லி கொடுக்க போறாங்க. ஆமா, அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. அதாவது என்னன்னா, சொல்றேன் கேளுங்க. அவர் வந்து தனிப்பட்ட ஒரு லைஃப்ல அவர் வந்து ஒரு கார் ரேசர், பைக் ரைடர். பைக் ஓடுறதுக்கும் கார் ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கும் ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு மனிதன் தான். வெளிநாட்டுலாம் போயிட்டு இந்த ரேஸ்ல கலந்துக்கிட்டு ஒரு பிரைஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிரைஸ் வாங்குற அளவுக்கு தேர்ட் வாங்கினா நினைக்கிறேன் இல்லையா? தேர்ட் தானே. நல்லா அவ்வளவு தைரியம் பாருங்க, அவ்வளவு தைரியம். ஒரு ஆனஸ்டான ஒரு நடிகர். இன்னொன்னு டிசிப்ளின், ரொம்ப பயங்கர டிசிப்ளின். உண்மையிலேயே ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் அவர். அந்த மாதிரி ரேஸ் எல்லாம் கலந்துக்கும் போது அவர் ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஸ்பைனல் கார்டுல அடிபட்டுச்சு. ஸ்பைனல் கார்டு அவர் பிழைக்கிறதே கஷ்டம்ன்ற மாதிரிலாம். ஆனா அவரோட அந்த தன்னம்பிக்கை, அவரோட விடாமுயற்சி, மனுஷன் எழுந்து வெளில வந்துட்டாரு. எழுந்து வெளில வந்துட்டு இப்போ படங்கள்லாம் நிறைய நடிக்கிறாரு. இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனைக்காக ஆபரேஷன் பண்ணிட்டு மெடிசன் வந்து எடுக்கிறது. டாக்டர் தானே கொடுக்குறாங்க மெடிசன்ஸ். அப்ப மருந்துகளை எடுத்துக்கணும், 3 வேளை எடுத்துக்கணும். காலை, மதியம், மாலை அப்படி 3 வேளை எடுத்துக்கணும் மருந்துகள். இந்த மாதிரி நிறைய மருந்துகள் எடுக்கும்போது கிட்னி 2 அடி வாங்கிடுச்சு. ஐயா பின்னாடி பெருமாள் ஐயா கவனிக்கிறீங்களா? முடியல, ஸ்தோத்துல சாஞ்சி கூட உட்காந்துட்டு கவனிக்கணும். பெருமாள் தூங்குறாரா? தூங்க கூடாது, சோத்துல சாஞ்சி உட்காந்துக்கணும். சோத்துல சாஞ்சி, அவர் முடியல சோத்துல சாஞ்சி உட்காரு, சோத்துல சாஞ்சி உட்காருங்க. நீங்க படுத்துக்கிறது கூட தப்பு கிடையாது, தூங்குறதுதான் தப்பு. இது தூங்கறதுக்கான இடம் கிடையாது, விழிக்கிறதுக்கான இடம். லைஃப்ல தூங்கிட்டு தான் வந்து வீணா போயிட்டோம். இந்த இடத்துல விழிப்புணர்வு அடைந்துதான் வந்துருக்கணும். முடியலன்றது தெரியும், இருக்கட்டும், சாஞ்சி உட்காந்துக்கணும். அவர் முடியலாம் பின்னாடி கூட இடம் கொடுங்க, அங்க ஒரு சோத்துல சாஞ்சி உட்காந்து இல்ல சாஞ்சி உட்காந்து. இங்க தூங்கிட்டீங்கன்னா மொத்தமா தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம், அதாவது லைஃபே போச்சுன்னு அர்த்தம். அதான் நான் சொல்லிட்டேன், பள்ளியில் தூங்கியவன் பாடம் வேண்டாம், யோகாவில் தூங்கியவன் வாழ்க்கையே எழுந்தான். இது மறக்கூடாது. அப்ப அந்த 3 வேளை வந்து இந்த மருந்துகளை எடுக்கும்போது அவருக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு. கிட்னி ப்ராப்ளம் அதிகமானதுனால அந்த கிட்னிய காப்பாற்றணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவரு ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார். அது என்னன்னு சொன்னா பிளாக் டீ அப்படின்னு பேரு. படத்துல சொல்லுவான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு பிளாக் டீ வந்து. அவருக்கு பிளாக் டீ தான் பிடிக்கும்.
ஏதோ 2 பேர் சொல்லுவாங்க அதை. அந்த கிட்னியை காப்பாற்றுகிற பிளாக் டீன்னு ஒண்ணு எடுத்தாரு. டீ டிகாஷன், வெறும் டீ தூள், வெறும் டீ தூளை அப்படியே போட்டு கொதிக்க வச்சு குடிச்சீங்கன்னா 21 நாள் கிட்னி வந்து சட்னி ஆனது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். தெரியுமா? அது எதையும் கலக்கூடாது, சக்கரை எதுவுமே கிடையாது. வெறும் பிளாக் டீ, குவாலிட்டியான டீயா இருக்கும், டீ தூளா இருக்கும். இந்த செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி கிடையாது, கெமிக்கல்ஸ் அதெல்லாம் கிடையாது. இயற்கையா அப்படியே பறிச்சு அதை எந்த விதமான நச்சுக்களும் சேர்க்காம அதை டீ தூளா மாத்தி வருது இல்லையா? இதெல்லாம் வந்து எங்க பண்ணிடுறாங்க? வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம கிட்ட கிடைக்கிறதெல்லாம் வந்து செகண்ட் தேர்டு. நீங்க என்ன பண்ணீங்க? கம்மியா இருக்க வேலை கொடுன்னு கேட்டீங்க. கம்மியா இருக்க வேலை கொடுன்னா அது வந்து தேர்ட் குவாலிட்டி இருக்கும். அது சாப்பிட்டா எந்த பிரயோஜனமும் இல்லை. ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா வந்து ரேட்டு அதிகமா தான் இருக்கும், அதிகமா தான் இருக்கும். அதான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. சரியா? செகண்ட் தேர்ட் இருக்கு, உள்நாட்டிலயும் உற்பத்தி இருக்கு, சேல்ஸ் இருக்கு. ஆனா வந்து அதிகமா இருக்கும், நீங்க வாங்க மாட்டீங்க. அப்ப அந்த மாதிரி குவாலிட்டியா அந்த டீ தூள் எடுத்து எதையும் சேர்க்காம கொதிக்க வச்சு சும்மா ஒரு 50 ml. ஐயா கேக்குறீங்களா பெருமாள்? உங்களுக்கு சொல்லுங்க. அதை பிளாக் டீயை ஒரு 50 ml, ஒரு பிளாக் டீ சொம்ப குடிக்கிறது கிடையாது. டாக்டருங்க வந்து தண்ணி நிறைய குடிக்கூடாதுன்னு சொல்றாங்க. உண்மைதான், தப்பு கிடையாது. கிட்னி ப்ராப்ளம் அதிகமாச்சுன்னா தண்ணி நிறைய குடிக்கூடாது தான். ஏன்னா அது பிரிச்சு எடுக்கிறதுக்காக நிறைய ஸ்டெயின் பண்ணுது இல்ல. ஆனா அதுக்காக தண்ணியே குடிக்காம இருந்தாலும் போயிடும் கிட்னி. தண்ணி குடிக்கணும். அவங்க பொதுவா சொல்றாங்க தண்ணி நிறைய குடிக்காதீங்க அப்படின்னும் போது குடிக்கவே மாட்டாரு. நம்ம மனுஷன், நம்ம ஆளுங்கெல்லாம் எப்படி தெரியுமா, ஒரு விஷயம் சொன்னா தப்பா புரிஞ்சுது. அப்படி தண்ணி நிறைய குடிக்காதீங்கன்னா குடிக்கவே மாட்டாரு. இதுதான் பெரிய தப்பு. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? தண்ணி நிறைய குடி. டாக்டர் குடிக்கலாம்னு சொல்றாரு, நிறைய குடி நாங்க சொல்றோம். இதுதான் இந்த முரண்பாடு. மற்றபடி மருத்துவர் மேலேயும் நம்மளுக்கும் எந்த வாய்க்க தகராறும் கிடையாது, எதுவும் கிடையாது. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களை திட்டுறது, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியறதுக்காக தப்பே பண்ணாதவங்க போய் திட்டுறாங்க. புரியுதா இல்லையா? அவங்க மேல என்ன இருக்கு குற்றம்? அவங்க படிச்சதை அவங்க செய்யறாங்க, என்ன தப்பு இருக்கா? அவங்களுக்கு நீங்க டாக்டர் போயினா அவங்க என்ன படிச்சாங்களோ அதான் அவங்க செய்வாங்க. அவங்க மேல தப்பு இருக்கு. ஆனா உங்க புத்தியில ஏறதுக்காக, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ண வேண்டியது? அங்க பூச்சி கத்தனா இங்கே ஏறுது, அங்க பூச்சி கத்தனா இங்கே ஏறுது. புரியுது? ஆக்சுவலா வந்து ஏத்து ஏத்த வேண்டிய யார வாட்டு வேண்டியது உங்களதான். அப்பாவைய பொறுத்துருக்கோம். அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. அவங்களும் என்ன பண்றாங்க? தனக்கு தெரிந்த வகையை மனிதர்களின் உயிரை காப்பாடுவதாக முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா அந்த மருத்துவம் பொய், நம்மளுக்கு ஒத்துக்காது. அவ்வளவுதான். இது வந்து உயிர் உள்ளது. மெடிசின் எதுக்கும் உயிர் கிடையாது. ஆங்கில மருந்துக்கு மட்டும் உயிர் கிடையாது. நச்சு, கெமிக்கல். இது வந்து கெமிக்கல் கிடையாது. இது ஒவ்வொரு செல்களுக்கும் உயிர் இருக்கு. அப்போ உயிர் இருக்குன்னா உயிர் உள்ள ஒரு விஷயம் உள்ள கொடுக்கணும், அப்பதான் இது வேலை செய்யும். உயிர் உள்ள ஒரு விஷயத்துக்கு உயிர் இல்லாத ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா காலி ஆயிடும். நிலத்துல வந்து ஸ்பெக்டி ஏற்றி டெமோக்ரான் அதெல்லாம் தெளிச்சா, இங்கிலீஷ் மருந்து தெளிச்சா நிலம் என்ன ஆகுது? மலடி ஆயிடுதா இல்லையா? செத்து போதா இல்லையா மண்ணு? அந்த மாதிரிதான் இது செத்து போயிடும். அதனால அவங்க மேல தப்பு கிடையாது. மருந்து சரி கிடையாது, அவ்வளவுதான். மருந்து தப்பு, அவ்வளவுதான் உண்மை. அதுதான் உண்மை. மருந்துகளை நிறைய என்ன பண்ணக்கூடாது உடம்புக்கு. ஆங்கில மருந்துகளை யோசிச்சுதான் கொடுக்கணும். தேவைப்பட்ட அவசியம், முடியல, ரொம்ப முடியல, என்னால சகிச்சுக்க முடியல பெயின, சரி ஒழிஞ்சு போகுது, அந்த டைம்ல டெம்பரரா ஒரு நாள் போட்டுப்போம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, அது தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிட்டு அது திரும்ப வராத வழியை பார்க்கணும். அதான் புத்தாக்கம். தலை வலிக்குது, விண்ணு வலிக்குன்னு என்ன பண்ண முடியும்? இப்போ கவனிங் முடியல, ஒரு மாத்திரை எடுத்து போட்டுவோம். கிளாஸ் கவனிங் முடியல, விண்ணு அடி வலிக்குது, கான்சன்ட்ரேஷனே இல்லை, என் கவனம் ஃபுல்லா செதறது, போயிட்டு ஒரு மாத்திரை எடுத்து போட்டு வந்து உட்காரு. அது வராம இருக்கு, என்னென்ன பண்ணணுமோ அதை கேட்டு தெரிஞ்சு சரி பண்ணிட்டு வராம பார்த்துக்கணும். சரியா? சரி. அந்த டீ டிகாஷன் எடுத்து குடிச்சாரு. டீ டிகாஷன் குடிக்கும் போது அந்த கிட்னி வந்து தன்னை காப்பாத்தி. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, டீ டிகாஷன் குடிச்சு என்ன ஆகி போச்சுன்னா, முடியெல்லாம் வந்து வெள்ளை வெள்ளி ஆகி போச்சு. முடியெல்லாம் வெள்ளை வெள்ளி ஆன உடனே அந்த குறைபாட அவர் எப்படி அழகா ஸ்டைலா மாத்துறாரு பாருங்க. சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைல். ஒரு குறைய நிறைய அப்படி மாத்துறாங்க பாருங்க.
அத சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைல் தான் அஜித் ஸ்டைல் சொன்னவங்க பல இளைஞர்கள் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் நிறைய சுத்தி வந்தாங்க. அவருக்கு என்ன பிரச்சனை இவங்களுக்கு தெரியல. அவர் குறைபாட்டை அவர் வந்து நிறைய மாத்தி இது ஒரு புது ட்ரெண்ட் அஜித் ஸ்டைல் அப்படின்னு பண்ணுவாங்க. எல்லா இளைஞரும் என்ன பண்ணாங்க, நல்லா இருக்கிற முடியல. அவங்க பண்றதை பொருத்திக்காம இவங்க வந்து இந்த பசங்களை வந்து பண்ணும்போது புரியுதா? அப்ப அவருக்கு அந்த பிரச்சனை இருந்தது. உடம்பு முழுக்க மருந்து, பிளட் முழுக்க மருந்து. அவர் தலையா போட்டு சிரசாசனம் ஒரு நிமிஷம் செஞ்சாருன்னா ஷார்ட் எடுக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது. டேக் டேக் டேக்குன்னு உயிர் எடுத்துருவோம். சரியா? அப்போ அந்த சிரசாசனம் செஞ்சா உயிருக்கே ஆபத்துங்கிறதுனாலதான் அந்த படத்தை விட்டே விளங்கினார். ஆனா அந்த படத்துல மட்டும் நடிச்சிருந்தாருன்னா அவரோட லெவலே வேற. அப்படித்தானே? அவர் லெவலே வேற. அந்த இடத்துல அஜித்தை பொறுத்து பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். அந்த முடி, அந்த தாடி, அந்த மீசை எல்லாமே நல்லாதான் இருக்கும். அந்த ஆர்யா நடிச்ச மாதிரியே வந்து அதே மாதிரி ஒரு மாதிரியா இருக்குன்னு பண்ண மாதிரி ஒரு படம். என்ன படாது உன்னை அந்த வக்கீலா நடிச்சாரு. வக்கீலா நடிச்சாரு. கேட்கல. அந்த கோர்ட் சீன்லாம் நடிச்சாரு. என்ன நேர்கொண்ட பாரு, அதுல அவ்வளவு அழகா இருக்கும் அது பாக்குறதுக்கு. அந்த தாடியோட அந்த ஆனஸ்டியா அப்படியே அமைதியா, பயம் தெரியுது என் கண்ணுல பாரு, பயம் தெரியுதா, அவ்வளவு அழகா இருந்தது நடிப்பெல்லாம். அந்த கேரக்டர் மாதிரியே ஒத்து வந்தது. அப்ப அந்த படத்துல நடிச்சா உயிருக்கே ஆபத்துங்கிறதுனாலதான் அந்த படத்தை விட்டே விளங்குறாரு. அப்ப தெரியுதா சிரசா செஞ்சா என்ன கல்யாணம்? தலைவிழா போடும் போது கவனிங்க, இந்த உடம்புல 5.5 லிட்டர் ரத்தம், 5.5 லிட்டர் ரத்தம் இருக்கு. இது அப்படியே மொத்தமா சூழ்ந்து வந்து அப்படியே நேரா எங்க வந்து அழுத்தம். இந்த ஹெட், தலை, இந்த மூளைக்குதான் ஃபுல் ரத்தம் வந்து ஃபோர்ஸா அழுத்துச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? மூளை வந்து எலும்பு கிடையாது, நரம்புகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மயிர் இழையை விட ரொம்ப மெல்லிய நரம்புகள். மயிர் இழையை விட அவ்வளவு மெல்லிய ரத்த குழாய்கள்லாம் வந்து இருக்கு. இது அப்படியே தலைகீழா போட்டு அந்த ஆசனம் செய்யும் போது மொத்த பிளட் ஃபுல்லா ஃபோர்ஸா இறங்குச்சு. நான் ஏற்கனவே வர மருந்து எல்லாம் சாப்பிட்டு ரத்தம் முழுக்க நச்சு மருந்துகள். அப்போ வந்து ஒரு 45 வயசு 45 வயசு வந்த நபரை தலைகீழா போட்டு அந்த ஆசனம் செஞ்சாருன்னா பிளட் மொத்தம் ஃபுல்லா டைட்டா வந்து மூளைக்கு இறங்கும். இறங்குச்சுன்னா என்ன ஆகும்? ரத்த குழாய் என்ன ஆகும் சொல்லுங்க? ஒண்ணு வெடிக்கும், அல்லது பிளட் வந்து கிளாட் ஆகும். அதானே? அப்ப பக்கவாதம் வந்து படுத்துப்பாருன்னு அர்த்தம், அல்லது மரணத்தை ஏற்படுதுன்னு அர்த்தம். நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு பேர் புகழ் வந்தாலும் சரி, வேணான்னு சொல்லிட்டு போனவர் தான் இவரு. ஆனா அதுவே விக்ரம் கிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்போம்? உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் ரெடி. அது விக்ரம் ஸ்டைல். எல்லாம் ஒரு ஃபீல்டுல வந்து ஒரு ஆனஸ்ட் நல்ல நபர்களா இருக்கிறான், நல்ல திறமையோட நல்ல ஆக்டிங்லாம் நல்லா பண்ணிட்டு பொது வாழ்க்கையிலேயே ஒரு டீசெண்டா இருக்கிறவங்களா இருக்கிறான். இந்த சூர்யா, விக்ரம், அஜித் ரொம்ப ஜென்டில் பொது வாழ்க்கையிலேயே. அவர் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு நடத்துறாரு சூர்யா, நல்ல திறமை. அப்ப இந்த பிளட் வந்து கிளாட் ஆயிட்டு பக்கவாதம் வர்றதுக்கோ இல்ல மூளை ரத்த கசிவு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பாயிடும். அப்ப உயிருக்கு ஆபத்தானது. இந்த நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது டபுள் பார்னா விங்ஸ் போடுறது, அப்புறம் வந்து இந்த டம்பிள்ஸ் பண்றது, இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஹெவி வெயிட் எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, டம்பிள்ஸ் அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் ஊட்டி வரணும், இந்த சுண்டலி வந்து நல்லா பெருசா வரணும். அப்புறம் இந்த ரிப்பா, இங்க ஒரு ரிப் ஒன்று, இந்த ஆர்ம்ஸ் ரிப், சைட் ரிப் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த டம்பிள்ஸ் எல்லாம் போட்டு வெயிட் அதிகமா போட்டு என்ன பண்ணுவாங்க, டைட்டா பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணும்போது தம் கட்டி வெயிட் போட்டு செய்யும் போது அந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு எங்க டொக்கு விழும்னா கணத்துல தான் டொக்கு விழும். பாருங்க,
இந்த கன்னத்துல வந்து தொப்பு விடும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா அவங்க வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, கண்ணெல்லாம் டொக்கு விழுந்துன்னு சொல்லிட்டு அசிங்கமா இருக்கு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏறி தலைக டபுள் பார்ல வந்து என்ன பண்ணுவோம், தலைகளை தொங்குவாங்க. அது மாதிரி செஞ்சவங்களா கை தொங்குங்க, அதெல்லாம் கண்ணு பிரச்சனை வந்து வேற ஒண்ணு இல்லை. தலைகளை டபுள் பார்ல தொங்குவாங்க. அப்படி தொங்கும் போது அந்த பிளட் மொத்தம் தலைக்கு வந்து இறங்கி அந்த முகமே ரெட்டா செவன் ஆயிடும், செவந்து போயிடும். கண்ணு அந்த விஜயகாந்த் கோவம் வந்தாருன்னா அவர் கண்ணு முகம் எல்லாம் எவ்வளவு அப்படியே சகப்பா மாறி அப்படியே மாறிடுது. அந்த மாதிரி முகம் எல்லாம் ஃபுல்லா சகப்பாடு செவன் ஆயிடும். திடீர்னு நரம்பு வந்து ஏதாவது கட்டாச்சுன்னு என்ன ஆகும், கட்டாச்சுன்னு என்ன ஆகும், அங்கிருந்து பொத்துக்கு தலைகீழ மரணத்தை தான் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய கிறுக்கு எல்லாம் பண்ணுவாங்க இளைஞர்கள். நானும் அந்த வயசுல பண்ணவன் தான், நானும் ஜிம் பண்ணவன் தான், 5 வருஷம் பண்ணேன். நானும் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப தெரியல, இள வயசு. செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, தப்பு. சிரசாசனம் செய்யக்கூடாது, அது ஆபத்து, பக்கவாதத்தை ஏற்படுத்தும். புரியுதா? உடனே அந்த காஞ்சிபுரம் போன அங்க சிறப்பாக சொல்லி தராங்க, நான் கேள்விப்பட்ட இடத்தெல்லாம் வந்து சிறப்பாக சொல்லி தராங்க. நீங்க இன்னும் இந்த யோகாசனத்துல சிறப்பாக கிடையாதுன்றீங்க. இதுனா யோகா சென்டர் தானா இது? நீங்க ஒரு யோகா மாஸ்டர் தானா? முதல்ல எனக்கே முதல்ல சந்தேகமா இருக்கு. அப்படிலாம் நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் சிரசாசனம் செய்ய சொல்லித்தரானா அவங்க நாலேஜ் இல்லைன்னா. புக்கை எடுத்து படிச்சு பார்த்துட்டு இங்க கூட நிறைய ஜாம்பவான் என்ன பண்ணிருப்பீங்க, புக் எடுத்து படிச்சு பார்த்து டிவி பார்த்து சிரசாசனம் செஞ்சு ஜாம்பவான்லாம் இருப்பீங்க. கை தூக்குங்க, அந்த புண்ணியம் ஓப்பனா கை தூக்கணும். சிரசாசனம் செஞ்சவங்க சின்ன வயசு செஞ்சுட்டீங்க, இப்ப போய் செஞ்சு பாருங்க. வேணாம், வேண்டாம், ஆபத்து, ஆபத்து, கவனி, ஆபத்து, பெரும் ஆபத்து, வீடுக்கே ஆபத்தாயிடும் சிரசாசனம். அதெல்லாம் செய்யக்கூடாது. புரியுதா? புரிஞ்சுதா? ஆனால் சிரசாசனம் என்ன பலன்களை கொடுக்குமோ அது கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே வாரி வழங்கக்கூடிய ஆசனம் சர்வங்காசனம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரா படுத்துட்டு இருப்பாரு. 1 உத்தானபாசனம், 2 அர்த்தாவாசனம், தூக்கிட்டு 3 அப்படின்னு இடுப்புல கையை கொடுத்து இடுப்பு தூக்கணும். இடுப்பை தூக்கி நேரா ஸ்ட்ரைட்டா, அதாவது இந்த சின் இருக்கு இல்லையா, இந்த சின், இந்த முகவாய் கட்டைன்னு சொல்லுவோம். இந்த சின் வந்து மார்புல புதையும், இங்க புதையும். அப்ப இந்த இடத்துல புதையணும் போது கழுத்து குனி தெரியாது, கழுத்து குனி கூடாது, உடம்பு தூக்கணும். உடம்ப தூக்கி தலை படுத்துட்டு இருக்கீங்கல்ல, தலை இருக்க போகுது, தலையும் இந்த பின்மண்டை இந்த ஷோல்டர் மட்டும் இருக்கும் கீழே. பின்மண்டை, கழுத்து, அந்த ஷோல்டர் இது மட்டும் தான் கீழே இருக்கும். அந்த ஷோல்டர்ல இருந்து இந்த உடம்பு என்ன ஆயிடும், நேரா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கொஞ்சம் கூட கிராஸ் ஆகக்கூடாது. லைட்டா பெண்டா இப்படி ஒரு சிலர்லாம் ஸ்ட்ரைட்டா நேரா இருக்கும். இது பேர்தான் சர்வங்காசனம். தோல் பட்டை கீழே இருக்கு, கழுத்து பெடரின்னு சொல்லுவாங்க, அது கீழே இருக்கு. பின்மண்டை கழுத்து இருக்கு, பின்மண்டை கீழே இருக்கு. மீது எல்லாம் என்ன, நேரா தூக்கணும், நேரா தூக்கணும். அப்படி தூக்கி அதை செய்யும் போது என்ன ஆகுனா, இங்க இந்த இடத்துல இருக்கு பலன் எப்படி பாருங்க. டைரக்டா ஸ்ட்ரைட்டா சாவி கொத்து யாரோ ஓட்டிங்கிறீங்க, கீழே தூக்கி ஓரம் போடுங்க, ஏதோ சாவி கொத்து கிளிக் சவுண்ட் வருது. ஸ்ட்ரைட்டா நேரா இருக்கும்போது, அதாவது தலைகீழ நிற்கும் போது பிளட் மொத்தம் நேரா தலைக்கு ஏறும். இப்ப அந்த வாட்டர் கேன் இருக்கு, கீழே ஒரு பேஸ் இருக்கு, மேல வந்து 20 லிட்டர் தண்ணியை வந்து என்ன பண்ணி கவுத்துக்கிறீங்க. எவ்வளவு அழுத்தம் இருந்தா, எவ்வளவு அழுத்தம் அந்த இடத்துல இருந்தா அந்த தண்ணி நிக்குது, அப்படி மேல நிக்குது. ஒரு குறிப்பிட்ட ஏர் கேப் விட்டுட்டு மீதி நிக்குதா இல்லையா, அது அந்த பாத்திரத்துல அடி பாத்திரத்துல ஓரளவுக்கு ஃபில் ஆயிடுது, மீதி வந்து அந்த கேன்ல தான் நிக்குது, கீழே இறங்கல தண்ணி. அப்ப அந்த இடத்துல அந்த வெற்றிடத்துல எவ்வளவு காத்தோட ஃபோர்ஸ் இருக்கும் பாருங்க, அது வெட்டிடும். ஆனா அந்த இடத்துல என்ன இருக்கு, ஏர் இருக்கு, நல்ல டைட்டா இருக்கும். அது டைட்டா அழுத்தி பிடிச்சிருந்தாலும் தண்ணி மேல நிக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கும். அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ் பாருங்க.
அந்த ஃபோர்ஸ் மண்டைக்கு வந்துன்னா மூளைக்கு வந்து என்ன ஆகும் தெரியுதா? அத சிரசாசனம் செய்யக்கூடாது அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். யாராவது உங்க யோகாசன சிரசாசனம் சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, எங்க யோகாசன சிரசாசனம் எல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்போ அவர் சொல்லுவாரு, சிரசாசனம் சொல்லி கொடுனா அது யோகாசனத்திலே கிடையாதுன்னு சொல்லுவாரு. நீ ஒரு மனுஷனே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டாரு. நீங்க திருப்பி சொல்ல, நீ ஒரு மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டாரு. பல இடங்களில் சிரசாசன ஆபத்து தெரியாம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எத்தனை ஆசனம் சொல்லி தருவாங்க நீங்க சொல்லுவீங்க பெருமையா, எங்க யோகாசனத்துல 14 ஆசனம் சொல்லி தராங்க. நீங்க சொல்லுவீங்க பெருமையா சொல்லுவீங்க. அவன் உடனே என்ன பண்ணுவான், அடா பாதி வெறும் 14 தானே. எங்க யோகா சென்டர்ல நான் போய் கத்துக்கிறதுல 60 ஆசனம் சொல்லி தராங்க. எவ்வளவு சொல்லி தராங்க? 60 ஆசனம் சொல்லி தராங்க. உங்களை 14 தானா, அப்ப நீ போன இடம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு நீ ஏமாறக்கூடாது. 14 சிங்கக்குட்டி பன்னிக்குட்டி இருக்கு சொல்லிட்டேன் இருக்கு. 40 ஆசனம் 50 ஆசனம் தான் என்னைக்கு போகுது விடிய இருக்கு. 14க்கே இப்ப 4 தான் சொல்லி கொடுத்துறோம். 4 7 சொல்லி கொடுத்தோம். 7க்கே வந்து 1 hour ஆகும் உங்களுக்கு. நாங்களாம் செஞ்சா 5 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான். சவாசனம் சேர்த்தா ஒரு 20 நிமிஷம் ஆகும். 7 ஆசனத்துக்கு சொல்லி கொடுத்த 7 ஆசனத்துக்கு. ஆனா இங்க 1 மணி நேரம் வந்து தடை கிடப்பீங்க தரைய. அது வேற விஷயம். கரெக்டா 45 நிமிஷத்துல யோகா முடிச்சு வெளில வரணும். 14 செஞ்சு முடிச்சுட்டு வரணும், வெளில வரணும். அப்பதான் உங்களுக்கு வந்து யோகா வந்து முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். கரெக்டா செய்யணும் அர்த்தம். 45 மினிட்ஸ்ல அதே டைமிங்கோட அந்த கவுண்டிங்கோட செஞ்சு முடிச்சுட்டு வெளில வரணும். பெட்ஷீட் கலையாம, பெட்ஷீட் போட்ட பெட்ஷீட் கலையாம அப்படியே வந்து வெளில வரும். அப்பதான் உங்களுக்கு யோகா வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க, உடம்பு வணங்கி இருக்கு, புரிஞ்சுக்கிட்டு நுணுவோட செய்யணும் அர்த்தம். அதெல்லாம் வரணும். முக்கிக்கின்னு முனறிக்கின்னு திரும்பிக்கின்னு அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஈஸியா போகணும், ரொம்ப ஈஸியா போகணும். நீங்க பவன முத்தாசனம் பண்ணும்போது பூச்சி போட்டு அமைக்க என்ன பண்ணி வைத்து போட்டு அமைக்கிது அப்படின்னு பண்ணுவீங்க. அப்பெல்லாம் பண்ணவே கூடாது. வயிற்றுல 2 காலை வச்சு அழுத்துனா நார்மல் பிரீத்திங் நடக்கும். சரியா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சிரசாசனம் செய்யவே கூடாது எக்காரணம் கொண்டும். 14 ஆசனம் சொல்லி தராங்க, அது கம்மி எல்லாம் கிடையாது. 14 சிங்கக்குட்டி. குறைஞ்ச ஆசனங்களை செஞ்சு நிறைய பலன்கள் எடுக்கும். அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டு நிறைய வச்ச வந்து சொல்லி தராங்க. கத்துக்கிறீங்கன்னா நீங்க வந்து யாரும் வந்து காம்படிட்டர் கிடையாது. போட்டியில போய் கலந்து போறீங்களா? யாராவது யோகா கத்துக்கணும் ஏதாவது போட்டியில போய் கலந்து போறீங்களா? ஒண்ணும் கிடையாது. 4 ஆசனம் கத்துக்கணும் செஞ்சுட்டு நல்லபடியா நிம்மதியா வாழ்த்துக்கு ஆரோக்கியமா வாழ்த்து கத்துக்கிறது. போட்டியில கலந்துனா வாங்க தனியா வாங்க. நான் போட்டியில கலந்துக்க போறேன், தலைவா தொங்க போறேன் அப்படின்னா தனியா வாங்க. அது வேற ரூட். அது மிலிட்டரி. நான் மிலிட்டரி பயிற்சி கொடுப்பேன். அதுல தனியா ஒரு 1% தான் இங்க நடக்குது. 1%. மீதி 99% தனியா வாங்க. என்ன நடக்குது மட்டும் பாருங்க. அதுக்கெல்லாம் தயாரா இருந்தாலும் வரணும். நான் பிரபலம் ஆயிடணும். மீடியாலாம் நல்லா டக்குன்னு பிரபலமாகும். என்னை ஏதாவது யோகா செஞ்சு செய்ய வச்சு என்னை ஏதாவது பூஸ்ட் பண்ணி கொடுங்கன்னா தனியா வாங்க, பண்டு காட்டிடலாம். இது நம்ம வந்து போட்டிக்காக பண்ணல, ஒரு ஆரோக்கியத்துக்காக, நோயை சரி பண்ணிக்கிறதுக்காக, ஒரு உடல் ஒழுங்கிடும். அந்த ஒழுங்கினத்தை சரி பண்ணி ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்து ஒரு வாழ்வியல வந்து ஒழுங்கா வாழறதுக்காக கத்துக்கிற விஷயம். இதுக்கு வந்து வச்ச செய்யணும் அவசியம் இல்லை. அதான் எல்லாரும் பண்ணுங்கிறாங்க. மாசம்னா 2000 கொடுங்க, டெய்லி 2 ஆசனம் தரேன், டெய்லி 2 கொடுத்துருக்கிறேன், டெய்லி வந்து போங்க. எவ்வளவு நாளும் வரலாம், நீங்க எப்போ வேணாலும் வரலாம், எவ்வளவு நாளும் கத்துக்கலாம். இதெல்லாம் யோகா கிடையாது. அந்த மாதிரி கத்துக்கிறது யோகா கிடையாது. இப்ப கத்துக்கிறீங்க பாருங்க சாஸ்திரத்தை, கரெக்டான நேரத்துக்குள்ள வந்து உட்காருது, அந்த ட்ரெஸ் கோடு, அந்த யூனிஃபார்ம், இந்த பஞ்சுவாலிட்டி, டிசிப்ளின், அந்த சாஸ்திரத்தை அந்த விளக்கமா கத்துக்கிறது, புரிஞ்சுக்கிறது, இதுதான் ஒரிஜினல். இப்படித்தான் இருக்கும். இதுதான் கரெக்டான சாஸ்திரம், கரெக்டான பயிற்சி முறை. இப்படி கத்துக்கிறது தான் பல பேர் நோவுது. இப்ப நேரத்துக்கு வரணும், உட்காரணும், கவனிக்கணும், தன்னை மாத்திக்கணும், சரி பண்ணிக்கணும், அது ஒத்து வரல. உங்க விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நடந்தா எல்லாம் கரெக்டா இருக்கு, நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு எது பண்ணாலும் சரி,
நீங்க யோகாவை பொறுத்த வரைக்கும் உங்க இஷ்டத்துக்கு பண்ணீங்கன்னா வீணா போறீங்க அர்த்தம். அப்பெல்லாம் கிடையாது. இங்க என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களை மாத்திக்கணும். சரியா? அப்ப சிரசாசனம் என்பது செய்யக்கூடாதுங்கிறது கிளியரா புரிஞ்சிடுச்சு. சர்வங்காசனம் செய்யணும். அதான் விளக்க சொல்லிட்டேன். அந்த தண்ணி கேன் வந்து அந்த பாட்டம்ல தண்ணி எவ்வளவு ஃபோர்ஸா அழுத்துது. அப்போ அந்த மாதிரி அழுத்தும் போது நரம்பு கட் ஆயிடும், ஸ்ட்ரோக் வந்துடும். அதெல்லாம் செய்யக்கூடாது. மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. வெளியில வந்து சொன்னாங்கன்னா சிரசாசனம் சிரசாசனம் சொல்லி தரணும், அது யோகாசனத்திலே கிடையாது எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரியா? நீங்க தெளிவா இருங்க. ஃபர்ஸ்ட் சிரசாசனம் செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கு. அப்படி செய்யணும் அப்படின்னா தகுதி என்ன அப்படின்னா இருக்கு. 40 வயசுக்குள்ள செய்யணும். 40 வயசு இருக்கு. 35ல இருந்து 35க்கு மேல போனாலே குறைச்சல். சைவ உணவு சாப்பிட்றதா இருக்கும். பிரம்மச்சரிய கட்டுப்பாடு இருக்கிறதா இருக்கும். இதுதான் முக்கியம். இல்லைன்னா நாடி நேரமா என்ன ஆயிட்டாங்க, கலந்து போகுதுல்ல. ஒரு செக்ஸுவல் கான்டாக்ட்ல ஈடுபட்டா நாடி நரம்பெல்லாம் 72,000 நாடி நரம்பு தளர்ந்து போயிடுது. இப்படி தளர்ந்து போறவரு சிரசாசனம் பண்ண என்ன ஆகும்? பட்டுன்னு கட்டம், எங்காலும் கட்டம். இப்ப பிரம்மச்சரிய கட்டுப்பாடு, சைவ உணவு, கொஞ்சம் இளைஞரா இருக்கும். 40 வயசுக்குள்ள செய்யலாம், அதுக்கு மேல செய்யக்கூடாது. சரியா? இதை பார்த்துங்க. அப்ப அதுக்கு ஈக்குவலா ஒரு பலனை தரக்கூடிய ஆசனம் வந்து சர்வங்காசனம் சொல்லும்போது அந்த தலை பிடரி தோள்பட்டை கீழே இருக்கும். உடம்பு வந்து உத்தானபாசனம் அர்த்தாலாசனம் அப்படி தூக்கிட்டு நேரா அந்த இடுப்புல கைய சப்போர்ட் பண்ணி தூக்கணும். தூக்கி ஸ்ட்ரைட்டா வரணும். செய்யறவாமா, ஸ்ட்ரைட்டா வரணும். அப்படி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு 5 லிட்டர் ரத்தம், ஆண்களுக்கு 5.5 5.5 லிட்டர் ரத்தம் ஃபுல்லா இறங்கும். ஃபோர்ஸா இறங்கும். இதோட பிரச்சனை தீர போகுது. புரியுதா? இதோட பிரச்சனை தீர போற நேரம் வந்துருச்சு. கணத்துல கை வச்சு உட்காந்துக்கிறாங்க. என்னாச்சு? தூங்குறாங்களா? கண்ணத்துல கை வச்சுன்னு தூங்குறீங்க. என்ன கவனிங்க. இப்ப பிரச்சனை எல்லாம் தீர போகுது இந்த ஆசனம் எல்லாம் பண்ணும்போது. சருங்காசனம் செய்யும் போது அந்த பிளட் மொத்தம் தலைக்குதான் ஏறலன்றல, பம்ப் பண்ணி தலைக்குதான் போல, பம்ப் பண்ணல, பம்பிங்கே சிஸ்டம் நடக்கல. அப்ப தலைகீழா செய்யும் போது பிளட் வந்து நேரா இறங்கும். எந்த இடத்துல இறங்கும் சொல்லுங்க பாக்கலாம். 5 லிட்டர் ரத்தமும் எந்த இடத்துல போய் இறங்கி கிளாட் ஆகும், எந்த இடத்துல தீங்கும். ஏதாவது வந்து சொல்றதா இருந்தா சத்தமா சொல்லுங்க. இந்த ஃபேன் காத்துல எனக்கு காது கேட்காது. நான் வந்து ஒரு செவட, புரியுதா? இந்த ஃபேன் சத்தம் உசு உசுன்னு கேக்குது, எனக்கு இங்க கேட்க மாட்டேங்குது. நீங்க சத்தமா சொல்லுங்க. இருதயத்தாண்ட போகுமா பிளட்? சார், பின்மண்டை, பிடரி, தோள்பட்டை கீழே இருக்கு. மீதி எல்லாம் ஸ்ட்ரைட்டா மேல ஏறிடுது. அப்ப பிளட் ஃபுல்லா இறங்குது. எந்த இடத்துல இறங்கி தேங்கும்? எந்த இடத்துல இறங்கி தேங்கும்? கழுத்து அப்படின்னு சொல்லுங்க. கழுத்துனா இந்த இடம். இந்த இடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த இடத்துல வந்து ஒரு கிளாண்ட் இருக்கு. அந்த கிளாண்டுக்கு பேர் என்னது? கழுத்து பகுதியில ஒரு கிளாண்ட் இருக்கு. அந்த கிளாண்டுக்கு பேரு தைராய்டு கிளாண்ட். மிக மிக முக்கியமான கிளாண்ட். ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி, பீனியல். பொட்டு வைக்கிற இடம் பீனியல். ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி, பீனியல். 2 புருவ மத்திக்கடியில பொட்டு வைக்கிறீங்க பாரு, அது வந்து பீனியல். தைராய்டு, தைமஸ், நெஞ்சுக்குழி, தைமஸ் கிளாண்ட். அதுக்கப்புறம் பான்கிரியாஸ், இடது பக்கம் அந்த லிவரை ஒட்டி இருக்கு பான்கிரியாஸ். அப்புறம் அட்ரினல் கிளாண்ட், கிட்னிக்கு மேல 2 முதுகுல 2 கிட்னிக்கு மேல இருக்கு அட்ரினல் கிளாண்ட். அதுக்கப்புறம் செக்ஸ் கிளாண்ட். ஆண்களுக்கு விந்துப்பை, பெண்களுக்கு கர்ப்பப்பை. அப்ப 7 கிளாண்ட். இன்னைக்கு முக்கியமான கிளாண்ட் 7 கிளாண்ட். இதுல பிட்யூட்டரி, பீனியல், தைராய்டு, இது 3 ஒரு செட்டு. இது 3 ராஜாராணி மந்திரி மாதிரி ஒரு செட்டு. தைராய்டு ஒழுங்கா வேலை செய்யணும்னா மாஸ்டர் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட் ஒழுங்கா வேலை செய்யணும். தைராய்டு ஒழுங்கா வேலை செய்யணும்னா மாஸ்டர் கிளாண்ட் சொல்லக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் ஒழுங்கா வேலை செய்யணும்.
பிட்யூட்டரி ஒழுங்கா வேலை செய்யணும்னா ஹைபோதலமஸ் ஒழுங்கா வேலை செய்யணும். ஹைபோதலமஸ் ஒழுங்கா இருந்தா பிட்யூட்டரி பீனியல் ஒழுங்கா இருக்கும். அது ஒழுங்கா இருந்தா தைராய்டு ஒழுங்கா இருக்கும். தைராய்டு ஒழுங்கா இருந்தாதான் அதோட ஹார்மோன்களை ப்ரொடியூஸ் பண்ணும். தைராய்டு என்ன ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது? தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு நாளைக்கு 0.5 0.05 எதை சொல்றாங்க. இவ்வளவுதான். இந்த ஹார்மோன் தைராய்டோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நல்ல போன் வெயிட், நல்ல ஹைட்டு, நல்ல ஹெல்த், நல்ல ஸ்டாமினா, நல்ல கண்ணு. நேரடியா தைராய்டு வந்து என்ன பண்ணுது? டைரக்டா பெண்களோட கர்ப்பப்பையை மெயின்டைன் பண்ணுது. என்னது? ஒரு பெண் அப்படின்னு சொன்னா தைராய்டுங்கிறது நேரடியாக ஒரு பெண்ணின் கர்ப்பப்பையை என்ன பண்ணுது? மெயின்டைன் பண்ணுது. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், கருமுட்டை பிரச்சனைகள் இருக்கும், குழந்தையின்மை பிரச்சனைகள் இருக்கும். தைராய்டு பிரச்சனை இருந்ததுன்னா உடம்பு வந்து ஊதும். ரெண்டு இருக்கு, ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் ரெண்டு இருக்கு. ஹைப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்மியா சுரக்குதா? ஹைப்பர்னா அதிகமா சுரக்குது, ஹைப்போனா கம்மியா சுரக்குது. கம்மியா சுரக்குது 0.5, அதுலயே கம்மியா சுரக்குதுன்னா பாப்பா வந்து டீப்பா மாதிரி ஊதிக்கினே போகும். என்னவா சொல்லுங்க? பாப்பா டீப்பாவா மாறும். தைராய்டு கம்மியா சுரக்குதுன்னா. ஹைப்பர் தைராய்டிசம் அளவுக்கு அதிகமா சுரக்குதுன்னா டீப்பா வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்? பாப்பாவா மாறாது, அப்படியே நோஞ்சா மாதிரி மாறும். தகர டப்பா மாதிரி ஆயிடும். உருக்கினே போகும் உடம்ப. தைராய்டு அதிகமா சுரக்கணும். ஆழ உறுப்பும். இந்த கழுத்து பகுதி வீங்கி போயிருக்கும். கழுத்து பகுதி வீங்கி இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க? அதை டெஸ்ட் பண்ணி அதை எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு சுரக்குது அவ்வளவு சுரக்குது, ஆபரேஷன் எல்லாம் பண்ணி சொல்லுவாங்க. தைராய்டு கிளாண்டையே புடுங்கி எடுத்த ஜாம்பா எல்லாம் வந்துக்கிறாங்க யோகா. தைராய்டு கிளாண்டையே எவ்வளவு புத்தாலி பாருங்க இவங்கெல்லாம். அது இருந்தா தானே பிரச்சனை. இவங்களை பொறுத்த வரைக்கும், மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் எது பிரச்சனை போங்க அதை புடிக்கிடு. வீட்டுக்கார பிரச்சனை அவரை பிரிச்சிரு, அப்படிதான் பண்ணணும். எது பிரச்சனை போங்க புடிக்கணும், அவ்வளவுதானே. கழுத்துல தைராய்டு வீங்கி போயிருக்கு, அதை புடிக்கிடு. கர்ப்பப்பை பிரச்சனையா இருக்கு, கேன்சர் வராம இருக்கு, அதையும் பிடிக்குது. கிட்னி ரெண்டும் பிரச்சனையா இருக்கு, அதை கிட்னியை பிடிக்குது. பித்தப்பையில பிரச்சனை இருக்கு, அதையும் பிடிக்குது. கிளாண்ட் பிரச்சனை இருக்கு, கிளாண்டே பிடிக்குது. அது நல்லது தானே. அப்போ சொல்லுங்க டாக்டர் போயிட்டு எனக்கு வாழவே பிரச்சனையா இருக்கு, இதெல்லாம் புடுங்குறீங்க இல்லையா? ஒவ்வொன்னா புடிங்கி போட்டுறீங்க. எனக்கு வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு, வாழ முடியல அப்படின்னு சொன்னா சரி விஷம் ஊசி போட்ட செத்து போட்டு சொல்ல சாவு. சிரிப்பா சிரிக்குது இல்ல? யாரப்பா சிரிங்க? என்னப்பா சிரிங்களா? மருத்துவப்பா சிரிக்கிறீங்களா? மருத்துவப்பா சிரிங்களா? என்னப்பா சிரிக்கிறீங்களா? இதுதான் நீங்க தலைமையில தூக்கி வச்சுன்னு தலையாய மருத்துவம். என்னது இது? மணி அடிக்குது. செல்போன் ஏதோ அலாரம் வச்சிருக்கீங்களா? டிங் 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 சவுண்ட் என்னது? செல்போன் ஏதோ உள்ள இருக்கா சார்? இப்போ டிங் 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 கேட்டுதா இல்லையா? இங்க இல்லையா? கீழே இருந்து வருதா? சரி கவனிங்க. அது மாதிரி ஏதாவது உள்ளதான் கொண்டு வரோட செல்போன்லாம் எல்லாரும் கொடுத்துறீங்களே, அங்கே கொடுத்துறீங்களா? டைவர்ட் ஆகுது பத்தியா? சின்னதா ஒரு ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 காது கேட்க சேவடான்னு சொன்னேன். அப்ப எவ்வளவு காது எப்படி கேட்குது பாரு. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சேவடா எனக்கு காது கேட்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப எப்படி கேட்குது பாரு. பின் குண்டூசி போடவா என் காது கேட்கும். என்ன சொன்னே தெரியல இப்போ. அப்ப சிரிப்பா சிரிக்குது இல்லையா? இது எதுக்காக சொன்னேன் நானு? தைராய்டுக்காக சொன்னேன். எது பிரச்சனை பண்ணுதோ அந்த கிளாண்டை கட் பண்ணி எடுத்துரு அப்படின்னு சொல்றாங்கன்னா, மார்புக்கு கேன்சர் வந்திருக்கு, மார்பே கட் பண்ணி எடுத்துரு. இருந்தா தானே பிரச்சனை, கட் பண்ணி எடுத்துரு. ரொம்ப அறிவார்ந்த ஒரு மருத்துவம். பகுத்தறிவோட செஞ்சுக்கிறீங்க எல்லாரும்.
அப்ப தைராய்டுனா நேரடியாக கர்ப்பப்பை, நேரடியா கர்ப்பப்பையை மெயின்டைன் பண்ணுது பெண்களுக்கு. ஆண்களுக்கு நேரடியாக விந்துப்பை. செமன் உற்பத்தி ஆகாது, உயிரணுக்கள் இருக்காது. அப்படி உயிரணுக்கள் இருந்தாலும் அது வந்து துடிப்பா இருக்காது. ஸ்பெர்ம் உற்பத்தி ஆகாது. தைராய்டு பிரச்சனை பெண்களுக்கு கருமுட்டை உற்பத்தி ஆகாது. அப்ப நேரடியா கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க, எது இந்த தைராய்டுக்கு கீழே இருக்கிற கிளாண்ட் இருக்கு இல்லையா, இந்த கீழே இருக்கிற தைராய்டுக்கு கீழே இருக்கிற கிளாண்ட் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறவர் யாருன்னா தைராய்டு தான். கண்ட்ரோல் வச்சுக்கிறாரு. அதே மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, தைராய்டு நேரடியா கட்டுப்பாடுல வச்சிருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் பை 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 பைன்னு வந்து அதெல்லாம் டைரக்ட் தைராய்டு கண்ட்ரோல். கர்ப்பப்பை, விந்துப்பை, சினைப்பை, கர்ப்பப்பை, பித்தப்பை அப்படின்னு எதெல்லாம் பை பை பைன்னு வருதோ டைரக்டா தைராய்டு என்ன பண்றாரு அவரு, தான் கண்ட்ரோல் வச்சுக்கிறாரு, தன்னோட கஸ்டடியில வச்சுக்கிறாரு நான் சொல்றேன். அப்ப இது ஏன் தைராய்டு பிரச்சனை வருது? அது கால்சியம் குறைபாடுலாம் வந்துடும். தைராய்டு பிரச்சனை வந்தா கால்சியம் குறைபாடுலாம் வந்துடும். தைராய்டுக்காக நீங்க ஏதாவது மாத்திரை எடுக்கிறீங்கன்னு சொன்னா அது ஆங்கில மருந்து எடுக்கிறீங்கன்னு சொன்னா இருதயத்தோட ரத்த குழாயெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும். நர்வஸ் சிஸ்டமே ரத்த குழாய் வீங்கிடும் அப்படியே ரொம்ப பலவீனமாயிடும். இப்போ ரப்பர் பேண்ட் வந்து ரொம்ப ஒரு 100 முறை 200 முறை இழுத்தா அந்த ரப்பர் பேண்ட் எப்படி இருக்கும்? கட்டுக்கட்டா இருக்கும். சாதாரணமா தெரியாது, இழுத்து பார்த்தது தெரியாது. புரியுதுதான் சொல்றேன், புரியுதுதான் சொல்றேன். எல்லாம் இந்த மாதிரி வீக் ஆயிடும் நர்வஸ் சிஸ்டம்லாம். அவங்க ஸ்கின்ன பாருங்க, தைராய்டு வந்தவங்க ஸ்கின்ன பாருங்க, லென்ஸ் வச்சு பாருங்க, அப்படியே பூமி வந்து பாலம் பாலமா எப்படி காஞ்சி போன அந்த பூமி வீர்ல விட்டுருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க. இல்ல கொஞ்சம் முகத்தை நல்லா உத்து பாத்தீங்கன்னா அப்படியே பாலமா வெடிச்சிருக்கும். ஸ்கின் எல்லாம் வெடிச்சு போயிருக்கும். அப்ப என்ன செய்யணும்? தைராய்டு ஏன் வருது கவனிங்க. அதை எப்படி சரி பண்றது? இந்த ஆசனம் பண்ணா சரியாயிடும். சரி, சர்வகாசனம் பண்ண தைராய்டு தான் டைரக்டா தைராய்டு. இங்கதான் வந்து பிளட் வந்து மொத்தம் கிளாட் பண்ணி தைராய்டை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும். தைராய்டு கண்டிப்பா சரியாகும், கண்ட்ரோலுக்கு வரும். சரி, தைராய்டு பிரச்சனை ஏன் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் தலையில எண்ணெய் வச்சு குளிக்கலையோ, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலையோ அவர்களுக்கு வரக்கூடிய வியாதிக்கு பேர் தான் தைராய்டு. என்னது? யாரெல்லாம் தலையில எண்ணெய் வச்சு குளிக்கலையோ அவங்களுக்கு வர்றதுக்கு பேர் தான் தைராய்டுன்னு பேரு. ரெண்டாவது, சத்துள்ள உணவு இருக்குல்ல, பலவீனமான ஒரு உடம்பு, பலவீனம். ரெண்டாவது, எண்ணெய் குளியல் செய்யவில்லை. இந்த 2 விஷயம் இல்லைன்றவங்களுக்கு தான் தைராய்டு பிரச்சனை வரும். அப்ப இந்த இடத்துல எண்ணெயை நீ வச்சேன்னா ஹைபோதலாமஸ், பிட்யூட்டரி, பீனியல் கரெக்டா தன்னோட ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஹைபோதலாமஸ் கரெக்டா இருக்கும், பீனியல் கிளாண்ட் கரெக்டா இருக்கும். இது கரெக்டா இருந்ததுன்னா தைராய்டு வந்து அதோட ஹார்மோன்ஸை சரியான அளவு சுரக்க ஆரம்பிச்சிடும். இது கரெக்டா சுரக்க ஆரம்பிச்சாலே இதுக்கு கீழே இருக்கக்கூடிய தைமஸ், பான்கிரியாஸ், அண்டல் கிளாண்ட், செக்ஸ் கிளாண்ட் இதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த உடம்புல வரக்கூடிய கேடுக்கு, அதாவது நோய்களுக்கு மருந்து இறைவன் வந்து நம்ம உடம்புலயே வச்சிருக்கான். வெளியில போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இறைவன் வந்து மிகப்பெரியவன், கருணை வடிவானவன். எந்த ஜீவனம் வந்து நோயில சாவனம் எல்லாம் படைக்கவே இல்லை. அப்படி படைச்சிருந்தானா அவன் ஒரு துரோகி. யாரு? கடவுள் தான் சொல்றேன். நோய் வந்து சாவுடா அப்படின்னு வந்து படைச்சிருந்தானா அவன் ஒரு துரோகி. நோய் வந்து சாவத்தி எதுக்குடா என்ன படைச்ச கேட்கலாம், சட்டையை பிடிச்சு கேட்கலாம். அப்படிதான் படைக்கல. கடைசி வரைக்கும், சாகும் வரைக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வாழ்ந்துட்டு நரை, திரை, மூக்கு கொஞ்சம் நர வரும். குறிப்பிட்ட வயசு நர வரும். குறிப்பிட்ட வயசுல கண் பார்வை மங்கும். அதுக்கப்புறம் மூக்கு வரும். கொஞ்சமா மூக்கு வந்து என்ன பண்ணுவாரு, அப்படியே வீக் ஆயிட்டு அப்படியே படுத்துருந்துட்டு ஒரு மாசம் 2 மாசம் பார்த்து அப்படியே போயிடுவார். சாகிறது கூட தெரியாம நிம்மதியா போயிடுவார். இப்படிதான் இருக்கு சிஸ்டமே. ஆனா குத்துவிடுறது, கொலைவிடமா சாகணும்லாம் அப்பெல்லாம் படைக்கல. நோய் வந்து சாவிடாலாம் படைக்கல. அந்த நோய் வந்தா அந்த நோய்களுக்கான தீர்வையும் உள்ளவே இருக்கு. ஒரு ஜீவனை இந்த பூமியில் இறைவன் படைப்பதற்கு முன்பாக அவனுக்கான உணவை படைத்து விட்டுத்தான் அந்த ஜீவனை படைக்கிறார். இதான உண்மை. எந்த ஜீவனும் பசியால சாவன் ஏதாவது படைக்கப்படுதா? கிடையாது இல்ல.
அப்ப அந்த ஜீவனுக்கான உணவை படைத்து விட்டு தான் அந்த ஜீவனையே படைக்கிறாரு. அப்ப எவ்வளவு இறைவன் கருணையானவன். அப்ப எல்லா நோய்களுக்கும் மருந்து உள்ள இருக்குது. அதை எப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கணுங்கிற நாலேஜ் தான் இல்லை. அந்த நாலேஜ் தான் வந்து யோகா அப்படின்னு பேரு. அது பேர் வந்து இன்னர் சயின்ஸ் பேரு, யோகிக் சயின்ஸ் பேரு. சயின்ஸ் சயின்ஸ் யோகானா வந்து பட்டயம் போட்டுன்னு அப்படியே அமைதியா உட்காந்துன்னு அப்படியே பண்ணிட்டு அப்படியே பொறுமையா பார்த்துட்டு அப்படியே போறது இல்லை யோகா. பழம் மாதிரி இருக்குதுல்ல யோகா, பெண்டு கட்டுறது தான் யோகா. என்னது? ஆமா, இந்த மாசம் அப்படிதான். மற்ற மாசம் எல்லாம் வந்து பொறுமையா பார்த்துக்கிட்டு பேசிட்டு கண்ணே ராஜா மணியே யோகா என்பது என்ன தெரியுமா அப்படிலாம் பேசுற பழம் கிடையாது. நான் இந்த மாதிரியான விஷயங்களை கத்துக்கிட்டு இந்த சயின்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழ்வியல் ஒழுங்கினத்தை மாத்திக்கிட்டா எல்லா நோயும் சரியாயிடும். வாழ்வியல் ஒழுங்கினும் ஒழுங்கினும் ஒரு குறிப்பிட்ட வயசுல சில பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் ஜென்ரல். 20 வயசுலயே கண்ணு தெரியல, கண்ணு மங்கிச்சு, கணையை போட்டுக்கினா, முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கையெல்லாம் போடுறது, படப்படப்பா இருக்கு, கேராகுன்னு என்ன அர்த்தம்? ஒழுக்கமே அர்த்தம். அப்படித்தானே அர்த்தம். 40 வயசுல கண் லைட்டா மங்கலாம், 35 வயசு மேல 30 வயசு மேல லைட்டா நரமுடி வரலாம். இல்ல ஜென்ரலா இருக்கு. அப்ப பாருங்க, தைராய்டுக்கு கீழே இருக்கிற எல்லா கிளாண்டையும் வந்து மெயின்டைன் பண்றது தைராய்டு தான். அப்போ எண்ணெய் குளியலும் இந்த உணவு பலவீனத்தையும் நம்ம சரி பண்ணிட்டு ஆசனங்கள் செய்யணும். செய்யும் போது எல்லாமே சரியாயிடும். தைராய்டு இப்ப வேலை செய்யும். யூட்ரஸ் ப்ராப்ளம் எழுதி கொடுத்துருக்கீங்க இல்லையா? இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒயிட் ஷார்ட், ஓவர் ப்ளீடிங். அதே மாதிரி ஆண்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ், செமன் உற்பத்தி இல்லை, இதெல்லாம் இன்னைக்கு சரியாக போகுது. சர்வங்காசனம் செஞ்சு அதெல்லாம் சரியாயிடும். சரியா? அதாவது சர்வங்காசனம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆணை ஆணாகவும் தொடர்ந்து புரியுது இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி ஆண் மாதிரி இருந்தார். ஒரு ஆணை ஆணாகவும் ஒரு பெண்ணை பெண்ணாகவும் நிலைநிறுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஆசனத்துக்கு பேர் தான் சர்வங்காசனம் பேரு. அப்படியே கண் கூட தெரியும். இந்த ஆசனம் செய்யும் போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது நல்லாவே தெரியும். நல்லா புரிஞ்சு இது எப்படி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்புக்கான வேர் எது? இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புக்கு வேர் எது? இந்த உடம்புக்கு வேர் எது? இந்த உடம்புக்கான வேர் எது? தொப்புள் கொடியா? அது தாய்க்கு செய்யமான உறவு. இந்த உடம்பு நோய் நொடி இல்லாம திடகாத்தத்தோட ஆரோக்கியத்தோட நல்ல ஸ்டாமினாவோட நல்லபடியா இருக்கணும்னா, இப்ப செடி, ஒரு தாவரம் இருக்குன்னா, ஒரு செடி இருக்குன்னா, அந்த செடி நல்லா தழைச்சி வளரணும், நல்ல மகசூல் கொடுக்கணும். அதுக்கு மருந்து எங்க தெரிப்பீங்க? வேறுதான் போடணும். வேர்ல போட்டுனா நல்லா பிடிச்சிட்டு நல்ல அந்த மண் சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வீரியமா நல்லா வளர்ந்து மகசூல் கொடுத்துரும். அது மாதிரி இந்த உடம்புக்கான வேர் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மண்டை. கோபம் வருது அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. அதாவது மூளை. இந்த மூளை தான் வேறு மாதிரி. இந்த மூளைக்கு நாம வந்து ரத்த ஓட்டத்தை அதிகமா கொடுக்கும் போது இந்த ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி, பீனியல், தைராய்டு இதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த உடம்பு எப்படி ஊட்டமா மாறுதுன்னு மட்டும் பாரு. இந்த ஒரு ஆசனம் செஞ்சா கூட நீங்க தான் கிங்குன்னு அர்த்தம். யோகா ஒண்ணு செஞ்சாலே அப்படின்னா பிடிச்சினாங்க. அதோட நான் வந்து இதை ஒண்ணு மட்டுமே செஞ்சுட்டு நல்லா பண்ணிடுறேன். 2 வேலை செஞ்சுதான் நான் டிக் பண்ணிடுறேன் அப்படிலாம் நினைக்கிறாங்க. இது ஒண்ணு செஞ்சாலே போதும். நோய்கள்ன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. நேரு ஒண்ணா செஞ்சார். ஒரே ஒரு ஆசனம் செஞ்சார். அது வந்து சிரசாசனம். 1936 எல்லாம் வந்து யோகா வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துனால என்ன சொல்லுவாங்க யோகானா? யோகா பத்தி சாமியாருங்க செய்வாங்க. அப்ப சாமியார்லாம் எங்க இருப்பாங்க? மலையில இருப்பாங்க, காட்டுக்குள்ள இருப்பாங்க. அங்க ஏதோ விதி, நல்ல விதி மாறதுக்காக யாரோ ஒருத்தர் அங்க போகும்போது போய் பார்க்கணும். சாமியாரை பார்க்கும்போது அவரு சொல்லி கொடுத்துருப்பாரு. சொல்லி கொடுத்தோடனே வந்து வீட்டை செஞ்சிருப்பாரு. செஞ்ச உடனே ஆளே மாறி போயிருப்பாரு.
ஆளே மாறி போயிருப்பாரு, அமைதியா இருப்பாரு, பிரச்சனை பண்ணலாம் மாறி போய் ஒரு ஒழுக்கமா வந்துட்டு இருப்பாரு. எங்கன்னு கேட்டா இவர் எங்கேயோ அந்த காட்டுக்குள்ள ஏதோ சித்தரை போய் பார்த்துட்டு வர்றாரு. அது சித்தர் தான் அவர் வந்து சரி பண்ணி வச்சுக்கிறாரு. ஒண்ணும் இல்ல, சில ஆசனங்கள்லாம் சொல்லிட்டு அனுப்புவார். அது செய்யும் போது அமைதியாயிடுவாங்க, ஒழுக்கத்துக்கு வந்துருவாங்க. புரியுதா? ஒழுக்கத்துக்கு வர்றத போயிட்டு அவன் அப்நார்மலா இருக்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப நார்மலா இருக்கத்தெல்லாம் இது கேடித்தனம் பண்ணிக்கின்னு, முள்ளமாத்தனம் பண்ணிக்கின்னு, எல்லா குடும்பத்தையும் அழிச்சுக்கின்னு, பிரச்சனை பண்ணிக்கின்னு, ஈகோல இருந்து இவங்களாம் நார்மல் பர்சன். இவங்களாம் கரெக்டா இருக்கிற நார்மலா இருக்கிறான். கொஞ்சம் ஒழுக்கத்தோடையும் கொஞ்சம் கண்ணியத்தோட ஒரு கட்டுப்பாடு இருக்கான்னா இவன் அப்நார்மலா இருக்கிறான். என்ன பண்றது? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இந்த ஞானிகள் மகான் ரிஷிலாம் அயோக்கிய பசங்க, அயோகத்தனம் பண்ணிக்கலாம் வந்து உத்தமர்கள். எங்க போய் மூட்டிக்குதுன்னு தெரியல. சரியா? அப்ப இந்த தைராய்டை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆசனம் ஆணை ஆணாகவும் பெண்ணை பெண்ணாகவும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆசனமா இருக்கிறதுனால சிரசாசனம் செய்யக்கூடாதவங்க, செய்ய வானான்னு சொல்றவங்க, இல்ல செய்யாதவங்க சர்வாங்காசனம் செய்ய வேண்டும். ராஜா ஓடிவா. இது யார் செய்யணும்? அதான் ரொம்ப முக்கியம். பிபி இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க, இந்த கழுத்து வலி, முதுகு வலி, அடி முதுகு வலி, அப்புறம் அந்த ஆஸ்துமா இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். மீதி எல்லாருமே செய்யலாம். கவனிங்க, தைராய்டுக்கு ரத்தம் நல்லா போகிறதுனால இந்த பிட்யூட்ரி கிளாண்டு, பீனியல் கிளாண்டு இதெல்லாம் வந்து நல்ல ஊக்கம் பெறும். இந்த தைராய்டு, பிட்யூட்ரி, பீனியல் மூணும் வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடைய கிளாண்டு. இந்த சர்வங்காசனம் செஞ்சுட்டு இதுக்கு வந்து மாற்று ஆசனம் செய்யணும். இதுதான் வந்து யோகாவோட நுணுக்கமான விஷயம். இந்த சர்வங்காசனம் செய்யும்போது பின்மண்டை அப்புறம் தோள்பட்டை இது வந்து தரையில் இருக்கும். முதுகு நேராக வந்து என்ன பண்ணணும், ஆகாயத்தை நோக்கி காலை தூக்கணும். இதுதான் வந்து சர்வங்காசனம். அப்படி இருக்கும்போது தான் முழுமையான அந்த போஸ்டர் கிடைக்கும். இது போல் செய்ய முடியாதவங்க ஒரு சேரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த படத்தில் வந்து அவங்க செஞ்சு காட்டுவாங்க பாருங்கள். அது போல் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இடுப்பு பெருசாக இருக்கிறவங்க, தூக்க முடியாத காலை தூக்க முடியாதவங்க இது போல் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 100x2 அந்த மாதிரி செய்யணும். நல்லா அப்புறம் இந்த சேர் இல்லாமல் தனியாக செய்கிற மாதிரி பழக்கத்துக்கு வரணும்.